ஹாய் கைஸ். இப்போல்லாம் நிறைய லவ் மேரேஜஸ் நடக்குது. பேரண்ட்ஸும் நிறைய பேர் லவ்வை அக்செப்ட் பண்ணி கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க பசங்களுக்கு. பட் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நான் பார்த்த வரைக்கும் அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல வேலையில் இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, ஃபேமிலி நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் ஓகே நம்ம பசங்களையும் அவங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் அவங்க மேரேஜ்க்கு ஓகே சொல்லி அக்செப்ட் பண்ணி மேரேஜும் பண்ணி வைக்கிறாங்க. பட் நிறைய பேர் லவ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஸோ எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அவங்களால கெரியரை ஒழுங்காக அமைச்சிக்க முடியறதில்ல. ஃபினான்ஷியலாகவும் அவங்களால ஸ்டேபிளாக இருக்க முடியறதில்ல. இதனால் நிறைய பேர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதில்ல, லவ் மேரேஜஸ்க்கு அப்போஸ் பண்ணிடுறாங்க. ஸோ லவ் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லைங்க. உங்கள் கெரியரை நீங்கள் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிவிட்டு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு உங்களால் உங்களையும் உங்களை நம்பி வந்தவங்களும் நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேரேஜ்க்கு அப்போஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் உங்கள் லவ்க்கு யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக தான் இருப்பீங்க. பட் லவ் பண்ணிகிட்ருக்கிற டைமில் நீங்கள் லவ்வில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு கெரியர்லலாம் ஃபோக்கஸ் பண்ணாமல், எஜுகேஷன்லலாம் ஃபோக்கஸ் பண்ணாமல், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி பற்றிலாம் யோசிக்காமல் உங்கள் டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபினான்ஷியலாகவும் நல்லாவும் இருக்க முடியாது. ஸோ எஜுகேஷனையும் கெரியரையும் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் எப்போயுமே பார்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் லவ்வருக்கு ஷேர் பண்ணி நம்ம எப்படி இருப்போம், கண்டிப்பாக பேரண்ட்ஸ் ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குற பேரண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.